اللهم لا إله إلا أنت. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والله هو الغني الحميد. அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று அல்லாஹ் அல் கனி. அவன் தேவையற்றவன், அடியார்களின் பக்கம் தேவையற்றவன், படைப்புகளின் பக்கம் தேவையற்றவன். அவன் எந்த ஒரு பொருளின் பக்கமும் யாரின் பக்கமும் தேவையற்றவன். அடியார்கள் தேவையுள்ளவர்கள், அல்லாவின் பக்கம் தேவையுள்ளவர்கள். ஏதாவது காசு பணம் வேணுமென்றால் சம்பாதிக்க வேண்டியிருக்கும், சிரமப்பட வேண்டியிருக்கும், இல்லை என்றால் மற்றவர்களை எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். இதுவெல்லாம் மனிதனுடைய தேவைகளை குறிக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அவன் கனி, அவன் செல்வந்தன், எப்பொழுதுமே சீமான் தனம் உள்ளவன், யாரின் பக்கமும் அவன் தேவையுடையவன் அல்ல. அல்லாஹ் கனி என்கிற பொழுது இதை சில யூதர்கள் என்ன செஞ்சாங்க, மாற்றி பேசினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், லக்கத் சமி அல்லாஹு கௌலல் லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீருன் வ நஹ்னு அக்னியா. சொல்றவங்க இப்படியும் சொல்றாங்க, அல்லாஹ் ஃபகீர், நாங்க தான் செல்வந்தர்கள் என்று. யூதர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் ஒரு ஏழை, நாங்க பணக்காரங்க. ஏன் அப்படி சொன்னாங்க யூதர்கள்? யூதர்களுடைய சிந்தனை அல்லாஹ்வை குறைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய இந்த சீமான் தனத்திலே குறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் தேவையில்லாத சில ஆதாரங்களை எடுத்துக்கொண்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், மன்தல்லதி யக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஃபஇதாஇஃபஹு லஹு. யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அதை பன்மடங்காக பெருக்கி கொடுப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இப்போ யூதன் என்ன சொன்னா, அல்லாஹ்வே கடன் கேட்கிறான், அல்லாஹ் ஏழை தானே. அல்லாஹ் அடியார்கள்ட்ட கடன் கேட்டாம ஏழையாச்சு, அவன் பணக்காரனா இருந்தா எதுக்கு அல்லாஹ்ட்ட அடியார்கள்ட்ட எதுக்கு கடன் கேட்கணும்? ஆனா இந்த ஆயத்தினுடைய உண்மையான சரியான கருத்தை அவன் விளங்கவில்லை, அல்லது விளங்காதது போல் நடிக்கிறான். அல்லாஹ்வுடைய நோக்கம் அதுவல்ல, தந்த காசு இல்லை, பணம் இல்லை, எனக்கு கொடு அப்படிங்கிறதல்ல. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யும் பொழுது, நல்ல காரியங்களில் செலவு செய்யும் பொழுது அல்லாஹ்வை பன்மடங்காக, 70 மடங்காக, 700 மடங்காக உங்களுக்கு அல்லாஹ் பெருக்கி கொடுப்பான் என்பதுதான் அதற்கு அர்த்தமே தவிர இது அல்லாஹ்ட்ட காசு இல்லை அதனால கேட்கிறான்னு அர்த்தம் இல்லை. ஆனா யூதன் அதை தவறாக சித்தரித்தார். பொதுவாக ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் கொடுமான்னு கேட்கலாம். எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்டா இவர் பிச்சைக்காரன் ஆயிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. இவர் தான் கொடுத்ததே, இவர் தான் வாங்கி கொடுத்ததே, இவர் தான். ஆனாலும் அது ஒரு பாசத்தில் கேட்கக்கூடிய கேள்வி. எனக்கு கொஞ்சம் பிள்ளைங்க பாசமா கொஞ்சம் நம்ம வாயிலே கொஞ்சம் ஊட்டி விடும், அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மாதிரியான கேள்வி இது. அடியார்களிடத்தை அல்லாஹ் கேட்கிறான் என்றால் அல்லாஹ் கொடுத்ததை கேட்கிறான். ஆனால் யூதனுடைய சிந்தனை அப்படி இல்லை. அல்லாஹ்வை குறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொன்னால் இன்னல்லாஹ ஃபகீர். அல்லாஹ் சொன்னா சனத்துபு மாகாலு, அவர்கள் சொன்னதை நாங்கள் பதிவு செஞ்சு வைப்போம், அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆனால் அதே சமயத்தில் மூமின்கள் அதை எப்படி வழங்கினார்கள்? மன்தல்லதி யக்ரிதுல்லாஹ, அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பது என்கிற பொழுது அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க. இந்த ஆயத்தை கேள்விப்பட்டாங்க. இந்த ஆயத்தை கேட்ட உடனே அல்லாஹ் இப்படியா சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்காக நாம் செலவு செய்தால் அதை அல்லாஹ் பன்மடங்காக பெருக்கி கொடுப்பானா? அப்படியானால் என்னிடத்தில் ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்திலே ஏறத்தாழ 600 பேரீச்ச மரங்கள் உண்டு. எப்படி தென்னை மரம் 600 தென்னை மரங்கள் இருந்தா எப்படி இருக்கும், எவ்வளவு பெரிய தோட்டம் அது. அது மாதிரி 600 பேரீச்ச மரங்களை கொண்ட ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறது. அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விடுகிறேன், அல்லாஹ்வுக்காக நான் கொடுத்து விடுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் முஃமினுடைய சிந்தனை இப்படி, அல்லாஹ் எனக்கு பன்மடங்காக பெருக்கி கொடுப்பான். அந்த சிந்தனையிலே அவர் போனால் அவர் செலவு செஞ்சாரு. 600 பேரீச்ச மரங்களையும் உடனடியாக தன்னிடம் இருந்த அந்த தோட்டத்தையே விடுவித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ தஹ்தா ஒரு பெரிய லாபகரமான வியாபாரத்தை செஞ்சுட்டாங்க. இந்த பிசினஸ் செய்யல, முதலீடு போடல, ஒண்ணு இருக்கிறத கொடுத்தாங்க. இருக்கிறத கொடுத்ததுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லக்கத் ரபிஹ, நீங்கள் பெரிய லாபம் அடைஞ்சிட்டீங்க. அபூ தஹ்தா ஒரு பெரிய லாபம் அடைஞ்சிட்டாங்க. தோட்டத்துக்கு போனாங்க. தோட்டத்துக்குள்ள அவங்க மனைவி நின்று கொண்டிருந்தாங்க, பிள்ளைகளும் இருந்தாங்க. பிள்ளைகளுடைய வாயில பேரிச்சம்பழம், அந்த மரத்தினுடைய பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. அபூ தஹ்தா உள்ள போன உடனே சொன்னாங்க, இது நமக்குரியதல்ல, இதை கொடுத்தாச்சு, இனிமே நமக்கு நிற்கவும் கூடாது, இது சாப்பிடவும் கூடாது. பிள்ளைகளுடைய வாயிலிருந்து பேரிச்சம்பழத்தை எடுத்து போட்டு விட்டு கூட்டிட்டு போனாங்கன்னு பார்க்கிறோம் சரித்திரத்தில். அந்த அளவுக்கு அவர்கள் தியாகம் செய்தார்கள், அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ் கனி, அவன் செல்வந்தன், அவன் சீமான் தனம் உள்ளவன் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் நாம் அல்லாஹ்வுக்காக கொடுக்கும் பொழுது அதை நமக்கு பன்மடங்காக பெருக்கி கொடுப்பான் என்பதற்காக அப்படி சொல்லப்பட்டதே தவிர மற்றவர்கள் விளங்கிக் கொள்வது போன்று அல்லாஹ் ஃபகீர் அல்ல, அல்லாஹ் ஏழை அல்ல. எல்லா விதத்திலும் அல்லாஹ் தனித்துவம் பெற்றவன், யாரின் பக்கமும் எந்த தேவையும் இல்லாதவன். அதே சமயத்திலே அடியார்களிடம் அந்த சிஃபத், அந்த தன்மை வர வேண்டும்.
அடியார்களிடத்திலும் அடுத்தவர்களிடத்திலே தேவைப்படுவதை விட்டும், அடுத்தவர்கள் தருவார்கள் என்று எதிர்பார்ப்பதை விட்டும், அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதை விட்டும் அந்த சிந்தனை வரக்கூடாது. அதை விட்டும் ஒதுங்க வேண்டும். அதை விட்டும் தேவையற்றவர்களாக அல்லாவின் பக்கம் மட்டுமே தேவையுள்ளவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா ரிஸ்கை விசாலமாக கொடுக்க போதுமானவன் என்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுது இது மாதிரியாக சிந்தனை வர தேவையில்லை. நாங்கள் ஃபகீர் என்றால் அல்லாவின் பக்கம் ஃபகீர், வனஹனு ஃபுகரா என்று சொல்றதுக்கு அர்த்தம் நாங்கள் ஃபகீருன் இலல்லாஹ், அல்லாவின் பக்கம் நாங்கள் தேவையுள்ளவர்கள், அடியார்களின் பக்கம் தேவையுள்ளவர்கள் அல்ல. ரிஸ்கை அல்லாஹ் தஆலா விசாலமாக கொடுப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வழிமுறை சொன்னாங்க. மன் அஹப்ப அய்யுபஸத ஃபீ ரிஸ்கிஹி, யாராவது விரும்புறாங்க தனக்கு விசாலமான ரிஸ்க் வேணும், தனக்கு விசாலமான பொருளாதாரம் வேணும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அவ் இன்ஸஅலஹு ஃபீ அஸரிஹி, அல்லது அவருடைய ஆயுள் நீடிக்கணும், அவருடைய மரணத்திற்கு பிறகும் அவரை பற்றி பேசப்படணும் என்று பிரியப்பட்டால் ஃபல் யஸில் ரஹிமா, சொந்த பந்துக்களை சேர்ந்து வாழட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொந்த பந்துக்களை சேர்ந்து வாழும் பொழுது அல்லாஹ் ரிஸ்க்ல பரக்கத் செய்யலாம். ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் என்பதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டையும் சேர்த்து சொன்னாங்க. ஆயுள் கூட வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு பின்னாலும் உங்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் செய்த தான தர்மங்கள் உங்களுக்கு பின்னாலும் நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் ஃபல் யஸில் ரஹிமா, சொந்த பந்துக்களை சேர்ந்து வாழுங்கள். சொந்த பந்துக்களை சேர்ந்து வாழாமல் துண்டித்து வாழ்வதனால் எவ்வளவு பெரிய நஷ்டம் என்பதை அதை அனுபவிப்பவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். சொந்த பந்துக்கள் யாரும் வேணாம், நான் மட்டும் தனியா இருந்துக்கிறேன்னு சொன்னா, ஜனாசா ஆயிடுச்சுன்னா யாராவது பக்கத்துல வரணும், வியாதி வந்துச்சுன்னா யாராவது பக்கத்துல வரணும். குடும்பம் என்பது குடும்ப அமைப்பு அல்ல, இப்படித்தான் வச்சிருக்கிறான். ஒருத்தரோடு ஒருத்தர் கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறான், ஒருத்தருக்கு ஒருத்தருடைய தேவையை வச்சிருக்கிறான். ஆனா இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைக்கு குடும்பம் பிரிஞ்சு போயிருது. அண்ணன் தம்பிக்கு மத்தியில சண்டை, அக்கா தங்கச்சிக்கு மத்தியில சண்டை, சாதாரணமாக சொத்து பிரச்சனையில ஏராளமான பிரச்சனைகள். சொத்து பிரச்சனை தான் பெரிய காரணமாகுது. அதுல ஏகப்பட்ட சண்டைகள். ஆனால் அது நிரந்தரமாக இருக்க போறதில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சொந்த பந்துக்களை சேர்ந்து வாழுங்க. உங்களுடைய ரிஸ்க் விசாலமாகணுங்கன்னா, சொத்துக்கள் கிடைக்காவிட்டாலும் ரிஸ்க் விசாலமாகும் சொந்த பந்துக்களை சேர்ந்து வாழும் பொழுது. சொந்த பந்துக்களை சேர்ந்து வாழ்றதுன்னா என்ன அப்படின்னா என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன? முதலாவது அவங்கள்ட்ட முகமலர்ச்சியோடு சந்திப்பது, அவ்வப்போது அவர்களுடைய நல்லது கெட்டதை கலந்து கொள்வது, நிக்காஹில கலந்து கொள்வது, ஜனாசாவில் கலந்து கொள்வது, அதாவது எப்போது நேரம் கிடைக்கும் பொழுது அவர்களை சந்திப்பதற்காகவே செல்ல வேண்டும். அவர்கள் நம்மை சந்திக்க வேண்டும், நாம் அவர்களை சந்திக்க வேண்டும். அவர்களிடத்தில் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் நமக்கு வசதியை கொடுத்திருந்தால் அவர்களுக்கு உதவியும் செய்ய வேண்டும். பொருளாதார ரீதியாக வசதி நமக்கு அதிகமாக கொடுத்திருக்கலாம், அவங்கள்ட்ட வசதி கம்மியா இருக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்யணும். அல்லது நம்ம உடலால் சிந்தனையால் நல்ல யோசனைகள் அவர்களுக்கு சொல்லணும். இதுதான் சொந்த பந்துக்களை சேர்ந்து வாழ்றதுக்கு அடையாளம். நம்ம சொத்துக்களை பூரா அவங்களுக்கு எழுதி கொடுத்துடணும், நம்ம ஒண்ணுமே செய்யக்கூடாது, ஒன்றும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. முகமலர்ச்சியோட 4 வார்த்தை பேசினா போதும். ஆனா முகமலர்ச்சியோட சந்திக்கணும்னு சொன்னா அங்க எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் என்று இருந்தால் கல்யாணம் வந்தாலும் பிரச்சனை, மூத்து வந்தாலும் பிரச்சனை. பல குடும்பங்கள்ல எப்படி ஆகுதுன்னா வரவே மாட்டாங்க. எப்ப வருவாங்கன்ற ஜனாசாவான பிறகு வருவாங்க. ஜனாசாவை பார்க்க வருவாங்களே தவிர ஹயாத்தா இருக்கும்போது பார்க்க வர மாட்டாங்க. என்ன அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது, அப்படி என்ன பிரச்சனை இருக்க போகுது? அப்படி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களை இட்டு கட்டினாங்க. முனாஃபிக்கீன்கள் தவறான காரியம் செய்து விட்டதா. அதுல சில முஸ்லிம்களும் கலந்து கொண்டார். 3 பேருடைய பெயர் வருகிறது. 3 முஸ்லிம்களும் தவறுதலாக அந்த இட்டுக்கட்டில கலந்துக்கிட்டாங்க. அதுல ஒருவர் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபி. இவங்களும் இந்த பிரச்சனையில சிக்கிக்கிட்டாங்க. இப்ப அதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்தஹுக்கு உறவினர், மிஸ்தஹுக்கு சொந்தக்காரர். அவர் ஏழையாக இருக்கிறார், கஷ்டப்படுறார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் மிஸ்தஹுக்காக செலவு செஞ்சு கொண்டிருந்தாங்க, பொருளாதார உதவியை கொடுத்து கொண்டிருந்தாங்க. எப்ப தன்னுடைய மகள் ஆயிஷாவின் மீது இட்டுக்கட்டில கலந்துக்கிட்டாரோ, உண்மையிலே இது எவ்வளவு பெரிய வேதனை தரக்கூடியது. தன்னுடைய மகளின் மீது தவறான இட்டுக்கட்டு இவர் கலந்துக்கிட்டாரு, நான் பொருளாதார உதவி செய்யறேன், அப்படி இருந்தும் என்னுடைய மக விஷயத்துல இப்படி நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி வல்லாஹி லாபம், இனிமேல் இவருக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சுட்டாங்க. இனிமேல் இவருக்கு மிஸ்தாஹுக்கு நான் ஒரு பைசா கூட செலவு செய்ய மாட்டேன்னு சத்தியம் செஞ்சுட்டாங்க. அந்த நிகழ்ச்சி, அந்த பிரச்சனை 1 மாச காலம் ஓடிச்சு. அதுக்கு பிறகு அல்லாஹ் ஆயத்துகளை இறக்கி வைத்தான். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிரபராதி, அவர்கள் நியாயமானவர்கள், நேர்மையானவர்கள், எந்த தப்பும் செய்யவில்லை என்பதை குர்ஆனிலேயே தெளிவுபடுத்தினார். தெளிவுபடுத்திவிட்டு அல்லாஹ் சொன்னான், அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுட்டிக்காட்டும் விதமாக வலா யஅ்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅத்தி அய்யுத்து உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ். அதாவது நல்லவர்கள், நல்ல சிறப்புடையவர்கள், வசதியுடையவர்கள், முஹாஜிர்களுக்கு, ஏழைகளுக்கு செலவு செய்ய மாட்டேன், சத்தியம் செய்ய வேண்டாம் சொன்னார்.
அப்படி சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாஹ் துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிற நீங்க பிரியப்படலையா? அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு பிரியப்பட்டா நீங்க மற்றவங்களை மன்னிக்க கூடாது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உடனே சொன்னாங்க, நாங்க பிரியப்படுகிறோம், எங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று. சத்தியத்தை முறிச்சாங்க. அதுக்கு பிறகு செலவு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே கொடுத்ததை விட டபுள் மடங்கு கொடுத்தாங்கன்னு வருது அறிவிப்புகள். எவ்வளவு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையே சாதாரணமாக்கிட்டாங்க ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு யாருக்கும் இல்லை. அது மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களையும் சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் தவிர்த்து கொண்டால் அல்லாஹு தஆலா குடும்பத்தில் நிம்மதியை தருவான் என்பது மட்டுமல்ல, ரிஸ்கையும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்கிறான். அல்லாஹ் நம்மை கனியாக ஆக்குகிறான், செல்வந்தர்களாக ஆக்குகிறான், மற்றவர்களின் பக்கம் தேவையில்லாத ஒரு நிலையை உருவாக்குகிறான். ரிஸ்க் விசாலமாக இருக்க வேண்டும் என்றால் சொந்த பந்துக்களை சேர்ந்து வாழுங்கள். உண்மையான வினா என்பது சீமான் தரம் தான். அதாவது போதுமென்ற மனம், அடுத்தவங்களுடைய காசுக்கு ஆசைப்படாம இருக்கிறதை வைத்து போதுமாக்கி கொள்வது போன்று வினா, தேவையற்ற தன்மை வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் ஹதீஸ்ல இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம மக்ஃபினா பிஹலாலிக அன் ஹராமிக வபிஸாஅதிக அம் மஅசியதிக வபிஃபضலிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், ஹலாலை கொண்டு போதுமாக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு, ஹராமை விட்டும் ஒதுங்கி உனக்கு வழிபட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடு, உனக்கு மாறுபடுவதை விட்டும், அதே போன்று உன் அல்லாதவரை விட்டும் என்னை விலக்கி வைத்து விடும். நீ உன்னை கொண்டு மட்டுமே நான் போதுமாக்கி கொள்ள வேண்டும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அத்தோடு இப்படியும் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் கினா வ ஃபித்னத்தில் ஃபக்ர். செல்வந்தத்தனத்தினுடைய ஃபித்னாவை விட்டும் பாதுகாப்பு தருகிறேன், ஏழ்மையின் ஃபித்னாவை விட்டும் பாதுகாப்பு. ரெண்டுமே ஆபத்தானதும் கூட. நிறைய பணம் வந்துச்சுன்னு சொன்னா அதை ஹராம்ல செலவழிக்க ஆரம்பிப்பான், பெருமை அடிக்க ஆரம்பிப்பான். அந்த ஃபித்னாவிலையும் நான் சிக்கிடக்கூடாது. ஏழ்மை அதிகமாயிட்டா கூட ஹராமான வழியில சம்பாதிக்க போவான். எப்படி காசு வரும்? ஈமானையும் விட்டுருவான், தீனையும் விட்டுருவான். எப்படி காசு வந்தாலும் பரவாயில்லைன்னு வருவான். அது மாதிரியான ஏழ்மையின் பித்னாவை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், செல்வந்தத்தனத்தினுடைய பித்னாவை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்தல்வானாக. அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்தை நம்மிடத்திலும் மற்றவர்களை விட்டும் தேவையற்ற தன்மையை உருவாக்கி தந்தல்வானாக. நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக லேசான முறையில் தீர்த்து வைப்பானாக. அல்லாஹ் நம் வாழும் காலம் எல்லாம் நம்முடைய ரிசுக்கிலே பரக்கத்தை செய்தல்வானாக. நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆரோக்கியத்தையும் கொடுத்தல்வானாக. வாஹிர் தாவா.